ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெளில அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனல் லாஸ்ட் நைட் தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, எனர்ஜிஸ் என்ன, அதை பற்றி நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெர்னல் ரீடிங், டைம் பாஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ஜெர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? நீங்கள் யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரட் அவுட் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோராக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோ கொடுப்போம். 10 of Cups, 2 of Swords, 8 of Pentacles, 5 of Wands, 7 of Cups, 10 of Swords, Queen of Cups, 2 of Cups, Seven of Swords, Knight of Wands, 7 of Wands, Wheel of Fortune, Judgment. Consciousness, participation, understanding, trust, illusion, suppression, let go, compromise, harmony, creativity, adventure, breakthrough, sorrow. Okay, thank you so much universe, thank you so much universe. ஓகே, ஸோ இப்போ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ண போர்ஸோட தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எனர்ஜிஸ் என்ன, சுச்சுவேஷன்ஸ் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போர்சஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெர்னல் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, அதான் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் ஆக்சுவல் ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் பண்ணிட்டு இல்லை. ஓகே, எஸ் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்பில் குறித்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே போதும். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு செலிப்ரேஷன் மூலம் இந்த ரிலேஷன்ஷிப் போகும். ஓகே, பட் இவர் ஈக்குவல் கிவ் கொடுக்கறதுக்கு ரெடி கிடையாது. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த பர்சன் ரெண்டு சுச்சுவேஷன் ஸ்டக்கு. ஒரு சுச்சுவேஷனுங்கிறது நீங்கள், அனதர் சுச்சுவேஷனுங்கிறது யாரும் நமக்கு தெரியலாம். அது ஃபேமிலியாக இருக்கலாம், அனதர் பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க இவர்கிட்ட இருக்கிற ஆப்ஷன்ஸாக இருக்கலாம். பட் ரெண்டு சுச்சுவேஷன் இவர் ஸ்டக் ஆகும், கன்ஃபியூஸ் ஆகும். ரெண்டில் எதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ரெண்டில் எது நமக்கு ஃப்யூச்சருங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு சுச்சுவேஷன் டோட்டலி ஆனால் கன்ஃபியூஷன் ஆகும். ஓகே, ஸோ அதனால தான் அந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டு இல்லை. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட வைப்ரேஷன் கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் 110% எமோஷ்னலி நீங்கள் கனெக்டட். சில ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்மளை பற்றி திங்க் பண்ணுறோமோ இல்லையோ, நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை, உங்களை நீங்கள் கேர் பண்ணிட்டு இல்லை, 24/7 இந்த ஒரு பர்சனோட தாட்டில் நீங்கள் உயிர் வாழ்ந்துட்டு உண்டு. ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன ட்ரெஸ் போடுவாங்க, ஸோ இந்த டைம் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, ரிலேஷன்ஷிப்பில் எதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களா, புரிஞ்சுப்பாங்களா, ஒரு வெயிட்டிங் எனர்ஜியில் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நின்றுட்டு உண்டு.
ஓகே 24/7 அந்த ஒரு பர்சனோட தாட்லேயே நீங்கள் முன்னோட்டு கொண்டு போயிட்டு ஏன் அப்படின்னா அந்த பர்சன் கூட உங்களுக்கு ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஆக்சுவலி உங்களுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது எப்படி ஃபீல் ஆகிருக்கும் அப்படின்னா தலையெழுத்தா விதியா கர்மாவா என்னென்னு உங்களுக்கு தெரியாத அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஏன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் எத்தனையோ பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்து போய் நின்றுருக்கலாம். பட் யாரு கூடயும் இல்லாத ஒரு அடிக்ஷன் ஒரு அட்டாச்மெண்ட் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ ஏதோ ஏதோ இந்த ஒரு பர்சனை நான் மீட் பண்ணேன், இந்த ஒரு பர்சனை பார்த்தேன். பார்த்ததுலேருந்து என்னதோ தெரியல 24/7 எனக்கு அவனோட தாட்ஸ் வந்துட்டுருக்கு. 24/7 இவனை பற்றியே நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்ச பீரியட் ஆஃப் டைம்லேயே இவன் ஹார்ட்லேயும் மைண்ட்லேயும் ரொம்ப டீப்பாக இவன் எனக்கு வந்துட்டான். ஸோ இது என்ன கனெக்ஷன், இது எப்படி இது ரொம்ப ஒரு அடிக்ஷன் ஒரு அட்டாச்மெண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகுறதுக்கு எத்தனையோ எஃபோர்ட் கொடுத்து உங்களால் மூவ் ஆன் ஆக முடியலை. ஸோ நம்ம எல்லா எஃபோர்ட்டும் கொடுத்து நமக்கு மூவ் ஆன் ஆக முடியலைன்னு சொல்லும்போது நமக்குள்ள ஒரு ரியலைசேஷன் வரும்ல, நமக்கு இது விதி தலையெழுத்து. ஏன்னா என் லைஃப்பில் இந்த அளவுக்கு எஃபோர்ட் நான் யார்கிட்டையும் போட்டதும் இல்லை, இந்த அளவுக்கு எஃபோர்ட் நான் எந்த ஒரு விஷயத்தையும் கொடுத்ததும் இல்லை. நம்ம ஒரு பக்கம் மூவ் ஆன் ஆகுறதுக்கும் நம்ம எஃபோர்ட் கொடுத்துட்டோம், அதுலேயும் ஃபெயிலியர். ஒரு பக்கம் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறதுக்கு எஃபோர்ட் கொடுத்துட்டோம், அதுலேயும் ஃபெயிலியர். டோட்டலி மூவ் ஆன் பண்ண முடியாமல் ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போக முடியாமல் ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் ஸ்டக்காக நின்றுட்டு. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும், ஒன்லி கர்மாவாக இருக்கும், இல்லைங்க தலையெழுத்தாக இருக்கும், அனுபவிக்க வேண்டிய ஒரு விதியாக இருக்கும். அது மட்டும் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு எத்தனையோ நாட்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வர முடியாமல் ஸ்டக்காகி நீங்களும் நின்றுட்டு ஒரு கட்டத்தில் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு சரி ஓகே என்னால் இதுலேருந்து வெளியே வர முடியாது, பட் முன்னோட்டு கொண்டு போய் தான் நம்ம மனுஷனாக பிறந்துட்டோம் அப்படின்னா கட்டாயம் நமக்கு உயிர் வாழ்ந்து தான் ஆகணும். பாடிக்கு நம்ம ஃபுட்டு கொடுத்து தான் ஆகணும், ஃபிசிக்கல் பாடிக்கு. ஸோ வேறு வழி இல்லை, கொண்டு போவோம். ஏன்னா உங்களுக்கு வேறு வழி தெரியல. ஏன்னா மூவ் ஆன் ஆகுறதுக்கும் எஃபோர்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்க, வெளியே போகிறதுக்கு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறதுக்கு எஃபோர்ட் கொடுத்துட்டீங்க. டோட்டல் எஃபோர்ட் இஸ் ஃபெயிலியர். ஓகே, ஒட்டு மொத்தமாக முன்னோட்டு போக முடியல, பேக் அடிக்க முடியல, ரெண்டுக்கும் நடுவில் ஸ்டக்காகி நீங்களும் நின்றுட்டு உங்களுக்கு ஒரே விஷயம் மட்டும் தெரியும், ஓகே வலியோ வேதனையோ கஷ்டமோ நஷ்டமோ நம்ம தலையெடுத்து அனுபவிச்சு தான் ஆகணும். கொண்டு போவோம். நம்மளோட காதலை பற்றி யாருக்கு சொன்னால் என்ன யாருக்கு சொல்லி யாருக்கு மனசாகிறது, வேறு வழி இல்லை, கொண்டு போவோம். அந்த ஒரு தோட்டில் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. உங்களுக்கு மைண்ட் வைஸ் இன்னர் வைஸ் உங்களுக்கு இந்த ஒரு பர்சனை மீட் பண்ண போகிறோம் நிறைய தாட்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, எல்லா விதத்துலையும் எனக்கு பெட்ரும் ஆனாங்க. இன்னொரு பர்சன் ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலாக இருக்கட்டும், ஒரு சிரிப்பாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் வந்து ரசிச்சுட்டு இருந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த அளவுக்கு இவர் வந்து எல்லா விதத்துலேயும் பெட்டரானவங்க, நமக்கானவங்க, எல்லா நமக்கு பொருத்தமானவங்க. ஸோ அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கும் வந்துட்டு அதே சேம் டைம் இந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நமக்கு இருக்கிற ஏன்னா உங்களுக்கு அப்போஸ் இருக்கிற பர்சன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாட்டாலும் சோல் லெவல் உங்களுக்கு ஒரு தாட்ஸு, என்னோட ஆன்மாவும் இந்த ஒரு பர்சனோட ஆன்மாவும் பல 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 ஜென்மங்களாக நாங்கள் தொடர்ந்து வந்து ஒரு ஃபீல் இருக்குன்னு உங்களுக்கு நர்வைஸ் ஃபீலாக இருக்கும். அப்போஸ் இருக்கிற பர்சன் நோ கான்டெக்டில் போனாலும் ஓப்பனாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் மனசை விட்டு பேசாட்டாலும் இன்னர்வைஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். எனக்கு இருக்கிற ஒரு ஸ்நேகம் அவனுக்கும் இருக்குது, அந்த ஒரு தாட் உங்களுக்கு உண்டு. ஸோ அதனால் உங்களுக்குள்ள ஒரு தாட் என்ன அப்படின்னா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பாண்டிங்கில் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இன்றைக்கி நமக்கு வேதனையை கொடுத்தாலும் இன்றைக்கி நம்மளை அதை புரிஞ்சு காட்டாலும் பட் என்றைக்கோ ஒரு நாள் நம்மளோட ஸ்நேகத்தை அதை மனசில் ஆகிக்கும் அந்த ஒரு ஹோப்போடு நீங்கள் முன்னோட்டு போயிட்டுருக்கிறீங்க. பட் பல வழிகளை தாண்டி இன்றைக்கி நீங்கள் வழியோடு தான் போயிட்டுருக்கீங்க. நான் அதை ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். ஏன்னா உங்கள் சுச்சுவேஷன் இன்னும் கரெக்டாக சொல்லிட்டேன். ரிலேஷன்ஷிப்பை தொடரவும் முடியலை, அதே ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வர முடியல, ரெண்டுக்கும் நடுவில் 1000 போராட்டங்களோடு கடந்து போயிட்டுருக்கிறீங்க. அது கரெக்டாக நமக்கு இந்த ரீடிங்கில் மனசில் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா ஷோராக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரியா? ஓகே, எனக்கு இந்த ரீடிங்கில் எனக்கு அதுதான் மனசில் ஆகுது. ஓகே, பட் இருந்தாலும் கரெக்டாக நீங்கள் லெட் கோ பண்ணிட்டு லெட் கோ மீன்ஸ் என்ன சொல்லுது, உங்களால் ஆக்சுவலி மூவ் ஆன் ஆக முடியாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா மூவ் ஆன் ஆகிறதுக்கு எஃபோர்ட் கொடுத்து ஃபெயில் ஆகிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒன்று தான். ஓகே, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லா எஃபோர்ட்டும் கொடுத்தும் ஃபெயில் ஆகிட்டேன். அதே சேம் டைம் மூவ் ஆன் ஆகிறதுக்கு எஃபோர்ட் கொடுத்து அதுலேயும் ஃபெயில் ஆகிட்டேன்.
எல்லாத்தையும் இதுக்கு மேலே எனக்கு இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுக்கறதுக்கோ ஆக்ஷன் எடுக்கிறதுக்கோ ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கோ எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. நான் எல்லாத்தையும் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாருமே சாதாரண ஒரு மனுஷங்க தான். நம்மளை மிஞ்சின ஒரு சக்தி, இறைவன் சக்தி இருக்குது. அப்போ நம்மளால் ஒரு விஷயத்த முடியலைன்னு சொல்லும்போது அதை நம்ம யார்கிட்ட ஒப்படைப்போம் அப்படின்னா தெய்வத்துக்கிட்ட ஒப்படைப்போம். நீங்கள் எஃபோர்ட் கொடுக்கலான்னு சொல்ல மாட்டேன். மேபி ஒரு 6 months, 1 year, 2 years, 3 years, 4 years வரைக்கும் நீங்கள் எஃபோர்ட் கொடுத்து பார்த்துருக்கலாம். இதுக்கப்புறம் எனக்கு சக்தி இல்லை, இல்லைங்க எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லைங்கிறத மனசிலாக்கிட்டு நீங்கள் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு உண்டு, தெய்வத்துக்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உண்டு. எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியல, முன்னோட்டு போகிறதுக்கா பின்னோட்டு போகிறதுக்கா எனக்கு ஒன்றும் தெரில, இது விதியா சதியான்னு கூட தெரியல. எல்லாத்தையும் நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். நல்லதோ கெட்டதோ நீ என்ன கொடுக்குறியோ அதை நான் வாங்கிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் வழியோடு கூடி தான் கடந்து போயிட்டுருக்கேன். பரவாயில்ல. பட் ஏதோ ஒரு நல்லது நடக்குங்கிற ஒரு தாட்ஸ் உங்கள் மைண்டில் உண்டு. ஓகே, இந்த சுச்சுவேஷன் நீங்கள் கடந்து போயிட்டுருக்கிறீங்க. நீ இவ்வளோ லாஸ்ட் நைட் தாட்ஸ் நம்ம பார்ப்போம். சரியா? ஓகே, கரண்ட் இந்த ஒரு போஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச ஆல் சோஷியல் மீடியா பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். அப்படி இல்லைங்க உங்களுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். இல்லைங்க ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம், பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்கலாம். கரண்ட் இன்னும் கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி சில விஷயங்கள் மேபி கரண்ட்லி தெரியாமல் இருக்கலாம். இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் நீங்கிறது இவரோட ஃப்யூச்சர் ஆகும். ஓகே, விஷுவல் ஃபுல்மெண்ட் ஆகும். நீங்கிறது இவரோட லைஃப்பில் சக்ஸஸ் ஆகும். பட் இந்த ஒரு பர்சன் என்ன சொல்கிறது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணாங்க அப்படின்னா அந்த பர்சன் லைஃப்பில் வந்து அப்படியே ஒரு பிரைட்னஸ், ஒரு வானவில் மாதிரி அப்படியே அவ்வளோ ஒரு பிரகாசமாக இருக்கும் இந்த ஒரு லைஃபு. பட் இந்த ஒரு பர்சன் ஒருபோதும் இந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகணுங்கிற தாட்ஸ் இவரோட மைண்டில் கிடையாது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா 2 சுச்சுவேஷனில் ஸ்டக் ஆகும் டோட்லி இந்த ஒரு பர்சன். ஸோ அதனாலே என்னமோ இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டு இவர் பண்ணிவிட்டு இவர் ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க. 2 சுச்சுவேஷன் ஸ்டக்கு சொல்லும்போது கட்டாயம் ஒரு ஆக்ஷன் எடுக்கிற சுச்சுவேஷன் கட்டாயம் வரும். அப்படி ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா இவரோட லைஃப்பில் அவ்வளோ ஒரு என்ன சொல்லுது பிரைட்னஸ், அவ்வளோ ஒரு ஃப்யூச்சர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்டு. ஓகே, பட் இவர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு மடித்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒரு நோ கார்டு சுச்சுவேஷனையும் ஒரு பவுண்டரியும் செட் பண்ணி வச்சு ஆல் சோஷியல் மீடியா உங்களை பிளாக் பண்ணி வச்சு நின்றுட்டு உண்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒருபோதும் முன்னோட்டு கொண்டு போகணுங்கிற தாட் இவருக்கு மைண்டில் கிடையாது. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒவ்வொரு நாளுமே இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி விட்டுட்டு ஓடணும் இந்த ஒரு தாட்டில் தான் இருந்துட்டு உண்டு. ஓகே, மூவ் ஆன் ஆகணும் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு ஓடணும் ஒரு தாட் தான் இவரோட மைண்டில் இது உண்டு. காரணம் என்னன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் அந்தளவுக்கு எமோஷனலி நீங்கள் அட்டாச் ஆகிட்டு உண்டு. எமோஷனலி நீங்கள் அட்டாச் ஆனது இவருக்கு ஒரு பயம் கொடுத்துட்டு உண்டு. ஓகே, இங்கே ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு கேரிங்காக இருக்கட்டும், ஒரு லவ்வாக இருக்கட்டும், இவருக்கு லைஃப்பில் இவர் ஒரு ப்ரீசியஸ், இவர் ஒரு இம்பார்ட்டன்ட், இவர் ஒரு மனுஷனை மதித்து யாரும் இவருக்கு இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸோ எஃபோர்ட்டோ கொடுத்துட்டில்ல. பட் இவருக்கு நீங்கள் கொடுத்த ஒரு எஃபோர்ட்டாக இருக்கட்டும், ஒரு கேராக இருக்கட்டும், ஒரு லவ்வாக இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் பீடிச்சிட்டு உண்டு, பயத்துட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 சுச்சுவேஷன் ஸ்டக்கு. உங்களை பிடிக்காமலாம் கிடையாது, ஷுவராக 110% உங்களை பிடிக்கும். உங்களுக்கு இருக்கிற அதே ஃபீலிங்ஸ், எமோஷன், லவ் எல்லாமே இந்த ஒரு பர்சனுக்கு உண்டு. பட் ஆளுக்கு என்ன பயம் என்ன அப்படின்னா இவர் ஆல்ரெடி 2 சுச்சுவேஷன் ஸ்டக். நம்ம மனசுக்குள்ளே காதலை வளர்த்துக்கிறோம், இல்லைங்க ஆசையை வளர்த்துக்கிறோம், இல்லைங்க நம்ம ஒரு அட்டாச்மெண்ட் ஆகிறோம். ஃப்யூச்சரில் நமக்கு அது கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது அதனால் வரக்கூடிய ஒரு பெயினை என்னால் தாங்கிக்க முடியாது. இதனால தான் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு ஓடிட்டு உண்டு. ஒவ்வொரு நாளுமே இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனாக கொண்டு வந்துட்டு ஒழிச்சு ஓடணும் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு எப்படியோ ஓடணும். ஏன் அப்படின்னா அது இவரே லைஃப்பில் யார் இந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லையா இருக்கலாம். நீங்கள் அந்த அளவுக்கு இவரை ஒரு வைரம் மாதிரி, ஒரு பொக்கிஷம் மாதிரி இவரை நீங்கள் நடத்திட்டு உண்டு. ஓகே, இவருக்கும் உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன் உண்டு, ஸ்நேகம் உண்டு. பட் ஃப்யூச்சரில் 2 சுச்சுவேஷன் ஆல்ரெடி ஸ்டக்கு. ஃப்யூச்சரில் நீங்கள் கிடைக்காம போயிட்டீங்கன்னா என்ன ஆவேன், நான் எப்படி இதுலேருந்து வெளியே வருவேன். இதனாலே இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு. உங்களுக்கும் என்னதான் ஒரு பர்சன் ஃபீலிங்ஸ், எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாட்டாலும் இன்னர் வேஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரியும். இந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் மேலே இஷ்டம் உண்டு, ஸ்நேகம் உண்டு, லவ் உண்டு, ஒரு சோல் கனெக்ஷன் உண்டு, உங்களுக்கு சோல் லெவலில் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் அவுட்டில் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய மைண்ட் கேம் கழிச்சுட்டு சீட்டிங்கே பண்ணிட்டு உண்டு. ஸோ ஒரு 2 days ஸ்நேகத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, அடுத்து ஒழிச்சு ஓடுறது, இதெல்லாம் நிறைய மைண்ட் கேம் இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் கழிச்சிட்டு உண்டு. ஓகே, ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படியே எண்ட் பாக்கிட்டு சில ரிலேஷன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக எண்ட் ஆகும் நம்ம சொல்லலாம். பட் இவர் ட்ராமா க்ரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்ட் ஆக்கிட்டு உண்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா
இந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங்ஸ், எமோஷன், அடிக்ஷன் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் நாளைக்கு எனக்கு இல்லைன்னு சொன்னா, நான் அத எப்படி ஓவர்டேக் பண்ணி வெளிய வருவேன்? இந்த ஒரு சிச்சுவேஷன்ல உங்கள விட்டு போயிட்டு உண்டு. கரண்ட்லி உங்கள புடிச்சு பிளாக் பண்ணி வச்சுட்டுண்டு. இல்லைங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டுண்டு. என் லைஃப்ல யாரும் வர வேண்டாம். ஓகே. ஓகே. ஸோ அதுதான் இங்க உண்மையான விஷயம். நமக்கு இங்க அப்படிதான் ஃபீல் ஆகுது. டோட்டலி இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஆப்ஷன்ஸ் இல்லாத ஒரு பெர்சன்ஸ் கிடையவே கிடையாது. இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. மேபி 2 சிச்சுவேஷன் ஸ்டக் சொல்லும்போது மேபி ஃபேமிலியா இருக்கலாம். இல்லைங்க அனதர் பெர்சனா இருக்கலாம். தேர்ட் பார்ட்டியா இருக்கலாம். மேபி தேர்ட் பார்ட்டி உங்கள அக்செப்ட் பண்ணாதா இருக்கலாம். ஓகே. இவருக்கு வேற ஆப்ஷன் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனா இருக்கலாம். வேற ஆப்ஷனா இருக்கலாம். இந்த ஒரு பெர்சனுக்கு அது இல்யூஷன் மாரி ஃபீல் ஆகுது. ஓகே. எதுலயும் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. எதையும் இவருக்கு பிடிக்கல நம்ம சொல்லலாம். இல்லைங்க நீங்க கொடுத்த ஒரு கேர், லவ் எதுலயும் இவருக்கு கிடைக்கல நம்ம சொல்லலாம். டோட்டலி ஒரு இல்யூஷன், ஒரு மாய மாரி ஃபீல் ஆகுது. ஓகே. இத்தனை ஆப்ஷன்ஸ் இவரை சுற்றி இருந்தாலும் இவருக்கு வேறு யாரு கூட அட்டாச்ட் ஆகிறதுக்கு இஷ்டம் இல்லை நம்ம சொல்லலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ இவருக்கு பல டைம் தெரியும், பல டைம் இவர் ஃபீல் பண்ணிட்டு உண்டு. இவருக்கு ஹார்மோனிங்கிறது இவருக்கு வேறு யார்கிட்டே ஃபீல் ஆகிட்டு உங்ககிட்டையும் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ நம்ம லைஃப்பில் நம்மளை சுற்றி 1000 ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஓகே. பட் எல்லாருக்கும் மேலே நமக்கு ஒரு ஃபிசிக்கல் அடிக்ஷன், ஒரு அட்ராக்ஷன் நமக்கு ஃபீல் ஆகுது. சம்திங் ஸ்பெஷல் ஒரே ஒரு பர்சன் கிட்ட மட்டும்தான் நமக்கு அந்த ஒரு அட்ராக்ஷன், ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், ஒரு ரொமான்ஸ் நமக்கு ஃபீல் ஆகும். அதே மாதிரி இவருக்கு அவங்க கூட ஒரு ஹார்மோனி ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் இந்த ஒரு பர்சன் சீட்டிங் பண்ணிட்டு கேட்டால் அப்படின்னா எங்கே எனக்கு கிடைக்காம போயிடுமோ. ஓகே. எங்கே நான் ஆசையை வளர்த்துக்கிட்டு ரொம்ப அட்டாச் ஆகி ஒரு பீரியட் ஆஃப் டைம் அது இல்லைன்னு சொன்னால் என்னால் அந்த ஹார்ட் பிரேக்கை தாங்கிக்க முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இவர் ஒழிச்சு ஓடிட்டு நம்ம சொல்லலாம். ஆட்டோமேட்டிக்காக ட்ராமா க்ரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் ஆக்கிட்டு உண்டு. இது உண்மையான விஷயம், ட்ரூவான விஷயம். லாஸ்ட் டேட் இவரோட தோட்ஸ் அதுதான். என்னதான் அந்த ஒரு பர்சன் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டப் ஆக்கிட்டு லாஸ்ட் டேட் இவரோட தாட்ஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு வந்து நீங்கள் எண்டை பார்க்கல, நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒருபோதும் வேணான்னு வைக்கல. இது நானே தானே இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு ஓடினேன். பட் இன்றைக்கி இது ஒரு செப்ரேஷனில் உன்னை நான் காண்டாக்ட் பண்ணாமல் இருக்கேன், உன் கூட பேசாமல் இருக்கேன், இல்லைங்க உங்க கூட க்ளோஸ் ஆகாமல் இருக்கேன், இல்லைங்க நீ வேண்டாம் நான் விலகி இருக்கிறேன். பட் அது ஒவ்வொரு நாளும் எனக்கு முன்னோட்டு போகக்கூடிய இந்த பெயின்ங்கிறது ஒரு மரண வலி இவர் கொடுத்துட்ருக்கு நம்ம சொல்லலாம். உள்ளுக்குள்ளே இவரோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாம் ஹைடிங் ஆகும், ஸ்நேகம் எல்லாம் ஹைடிங் ஆகும். உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இவரால் தாங்கிக்க முடியாது. அதுதான் உண்மையான விஷயம். ஸோ ஒவ்வொரு நீங்கள் நினச்சிட்ருக்கலாம், செப்பரேஷன் ஆக்கிட்டு போனேன், உனக்கு என்ன நீ ஹாப்பியாக இருக்கேன், நான் மட்டும் தான் எங்கள் பெயின் அனுபவிச்சுட்ருக்கேன், நீங்கள் அப்படி நினைக்கலாம். அப்படி கிடையாது. சேம் இந்த ஒரு பர்சனுக்கும் அந்த பெயின், ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு பர்சன் பெயினோடு கடந்து போயிட்டுருக்காங்க. வெளியே உங்களுக்கு மேபி தோணலாம், இந்த ஒரு பர்சனோட முகத்தில் பார்த்து ஒன்றுமே தெரியல, ஃபீலிங்ஸ் இல்லை, எதுவும் இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. பட் எல்லாருமே ஹைடிங் ஆகும். இந்த ஒரு பர்சனுக்கு ஒவ்வொரு நாளும் அவ்வளோ வலியோடு கூடி கடந்து போயிட்டுருக்காங்க. ஓகே. பயங்கர ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட் ஆகும், பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு டிப்ரெஷன். டோட்டலி இந்த ஒரு பர்சனோட மைண்டு ஓகே அல்ல. இவ்வளோ லைஃப்பில் நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. பீஸ் ஆஃப் த மைண்ட் இல்லவே இல்லை. அது ஓப்பனாக எல்லாத்தையும் ஷேர் பண்ண அப்படின்னா இங்கே நமக்கு மைண்டும் ஹார்ட்டும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இவர் எல்லாத்தையும் உள்ளே ஹைட் பண்ணனால இவருக்குள்ள ஒரு பயங்கரமாக ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட் கடந்து போயிட்டுருக்காங்க. நேற்று லாஸ்ட் நைட் தாட்ஸும் அப்படி தான். இவர் பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு உண்டு, ஓவர் திங்கிங் பண்ணுற டிப்ரெஷன் வரைக்கும் இவர் போயிட்டு உண்டு. ஓகே. ஏன்னா இவருக்கு மைண்டில் பல தாட்ஸ் வரக்கூடிய ஒரு டைமில் மேபி இந்த பர்சன் ஆசை தூங்கக்கூடிய டைமில் உங்களை பற்றி ஒரு தாட்ஸ் கொடுத்துருக்கலாம் மைண்டுக்கு. மைண்ட் என்ன பண்ணுவோம், அதுக்கு சம்மந்தமான ஈச் ஆஃப் டேட்டாவை கொண்டு வந்து விட்டுருக்கோம். அப்போது லாஸ்ட் ஒரு ப்ரீசஸான மூமெண்ட் இவர் மைண்டுக்கு கொடுத்துருந்தார் அப்படின்னா மைண்டு இன்னும் உங்களை பற்றி நிறைய தாட்ஸ் கொடுக்கும்போது இதெல்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது, பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு உண்டு. பட் இருந்தாலும் இவர் லாஸ்ட் நைட் இவரோட தாட்ஸ் என்ன அப்படின்னா, எல்லாம் சரியாகும். ஓகே. எல்லாம் சரியாகும். இவருக்கு ட்ரஸ்ட் உண்டு. மேபி யூனிவர்ஸை லேர்ன் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கரண்ட்லி நான் நிறைய பேர் என் லைஃப்பை அனுபவிச்சுட்ருக்கேன், பட் எல்லாம் சரியாகும், எனக்கு ட்ரஸ்ட் இருக்குது, தெய்வத்துக்கு மேலே எனக்கு ட்ரஸ்ட் இருக்குது. இப்போ இருக்கிற லைஃப்பில் டைம் சரியில்லையா இருக்கலாம், பட் டைம் என்றைக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இன்றைக்கி என் டைமில் ஒரு மோசமான ஒரு டைமாக இருக்கும், இன்றைக்கி கர்மாவாக இருக்கும். பட் இது ஃப்யூச்சரில் கட்டாயம் எல்லாம் சரியாகும், எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் உண்டுங்கிற ஒரு ட்ரஸ்ட்டோடு ஒரு பர்சன் கடந்து போயிட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே.
பயங்கர பிஸி ஆகும் ஆக்சுவலி. கெரியர் வைஸ் இவர் மைண்டை டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டுண்டு, இல்லைங்க உங்கள் மெமரிஸ் வந்து ஒழிச்சு ஓட ட்ரை பண்ணிட்டுண்டு. பட் இருந்தாலும் பயங்கரமாக டவுன் ஆகும் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட வேல்யூ ஒர்த் அந்த ஒரு செப்பரேஷன் மனசிலாக்கி கொடுக்குது நம்ம சொல்லலாம். ஓகே, இவருக்கு ஒரு கான்சியஸ்னஸ் வந்துட்டு உண்டு. எனக்கு கம்ப்ளீஷனுங்கிறது அந்த ஒரு பர்சன் கூட தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த ஒரு செப்பரேஷன் இவருக்கு லைஃப்பில் எத்தனையோ உறவுகள் வந்து போய் இருந்திருக்கலாம். ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லைங்க புதுசு ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும். இவருக்கு யாரு கூட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டு இல்லை. பட் இவரோட லைஃப்பில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு டைமில் இவர் ஒரு பீஸ்ஃபுல்லோடு இவர் இருந்துட்டு உண்டு. மற்றவங்க இவங்க லைஃப்பில் இருக்காங்கன்னு சொல்லும்போது இந்த ஒரு பர்சன் பீஸ்ஃபுல்லாக இல்லை. அதில் இவருக்கு ஒரு கான்சியஸ்னஸ் வந்துட்டு என்னோட கம்ப்ளீஷன், என்னோட ஒரு பேஸுங்கிற அந்த ஒரு போஸுங்கிற இவர் மனசிலாக்கிட்டு உண்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் கரண்ட் இந்த ஒரு பர்சன் என்ன சொல்கிறது, ஒரு மேஜர் பிரேக் த்ரூ இவருக்கு லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம நிறையவே நம்ம திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, நான் நினைக்கிற மாதிரி என் லைஃப் போயிட்டு நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் நடந்துருக்கலாம். ஒரு 18 வயசு வரைக்கும், 20 வயசு வரைக்கும், 23 வயசு வரைக்கும், இல்லைங்க 30 வயசு வரைக்கும் நம்ம நினைக்கிற மாதிரியே நம்ம லைஃப் போயிட்டுருக்கலாம். சடனாக நம்ம லைஃப்பில் இங்கே ஒரு மேஜர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்னு சொல்கிற மாதிரி இப்போ இவருக்கு லைஃப்பில் இவர் நினைக்கிறது எதுவுமே நடக்கவும் மாட்டேங்குது. இந்த ஒரு மேஜர் பிரேக் த்ரூ இவருக்கு லைஃப்பில் சில ரியலைசேஷனை கொடுத்துட்ருக்குது. ஏன்னா எப்போவுமே நம்ம லைஃப்பில் ஒரு பர்சன் என்ட்ரு ஆகிறது அது நம்ம நினச்சிட்ருக்கோம், அது நம்மளோட விருப்பத்தில் என்ட்ரு ஆகுறாங்க. அப்படி கிடையாது. அது ஆல்ரெடி அது என்ன சொல்கிறது, நம்ம தானே இதாகும். அதே மாதிரி இந்த ஒரு பர்சனும் மனசிலாக்கிட்டு உண்டு. இவர் ஆக்சுவலி உங்களை அஸ்பெக்ட் பண்ணுற சுச்சுவேஷன் இவர் ஒருபோதும் நின்றுட்டில்ல அந்த ரிலேஷன்ஷிப்பில். பட் இப்போ இவர் லாஸ்ட் நைட் தாட்ஸ் அதுதான். ஏன்னா மேபி இந்த ஒரு பர்சனை நான் அஸ்பெக்ட் பண்ணி தான் கூட இந்த ஒரு பர்சன் என் கூட லைஃப்பில் இருக்கும்போது நான் இவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணதில்லை. இதுக்கு முன்னாடி நான் ஃபேஸ் பண்ணதில்லை. பட் ஒரு வாட்டி இவங்க லைஃப்பில் வந்துட்டு போன பிறகு என் லைஃப்பில் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணுறேன். நானும் என் கூட பேசுகிறவங்க பழகுறவங்க எல்லாத்தையும் நான் அனலைஸ் பண்ணி பார்க்குறேன். பட் இவங்கள மாதிரி யாரும் இல்லை. இவங்கள மாதிரி என்னை யாரும் கேர் பண்ணவும் இல்லை. இவங்கள மாதிரி என்னை யாரும் புரிஞ்சுக்கவும் இல்லை. இந்த ஒரு பிரேக் த்ரூ, இந்த மேஜர் பிரேக் த்ரூ இவருக்கு உங்களை பற்றின ஒரு சில ரியலைசேஷனை கொடுத்துட்ருக்கு. நீங்கள் இவருக்கு லைஃப்பில் எத்தனை மாத்திரம் இம்பார்ட்டன்ட், நீங்கள் இவருக்கு லைஃப்பில் எத்தனை மாத்திரம் ப்ரீசியஸுங்கிற ஒரு ரியலைசேஷனை உருவாக்கி கொடுத்துட்ருக்கு நம்ம சொல்லலாம். ஓகே, கரண்ட்லி இவருக்கு உங்ககிட்ட வர்றதுக்கு இஷ்டம் உண்டு, ஸ்நேகம் உண்டு. ஏன்னா இவருக்கு உங்கள் மேலே ஒரு அடிக்ஷனும் உண்டு. பட் ஏன்னா நீங்கள் இவரை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒரு பயங்கர ஒரு கிரியேட்டிவான ஒரு பர்சன் ஆகும். ஓகே, என்ன சொல்லுது, பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சன், எல்லோரும் அட்ராக்ட் பண்ணுற ஒரு பர்சன். ஓகே, அந்த மாதிரி இவரோட மைண்டில் உண்டு. ஓகே, பட் இங்கே இவருக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பயந்தாகும். 2 சுச்சுவேஷன் ஸ்டக்கு. ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பயந்தாக ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு. அப்படின்னா இந்த ஒரு பர்சன் லாஸ்ட் நைட் தாட்ஸ் என்ன அப்படின்னா, இதே நம்ம பேடிச்சு நம்ம பயந்து ஒவ்வொரு நாளும் நம்ம லைஃப்பை நம்ம தான் அழிச்சிட்ருக்கோம். ஓகே, இதில் கஷ்டமோ நஷ்டமோ வலியோ வேதனையோ வெட்டோ துண்டோ ஏதோ ஒன்று நம்ம எடுத்து ஆகணும். ஏன்னா இது இப்படியே என்னால் லைஃப்பில் முன்னோட்டு போக முடியாது. இந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிறனால என் லைஃப்பில் நல்லா இருந்தாலும் சரி, நான் நாசமாக போனாலும் சரி, என்ன தான் நடக்குன்னு பார்த்துடலாம். எத்தனை நாள் பயந்து ஓடுறது, அந்த ஒரு தோட்டுக்கு இவர் வந்துட்டு உண்டு. ஓகே, பட் இவருக்கு தெரியும், இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் ஒவ்வொரு நாள் இவர் ஏன்னா உள்ளுக்குள்ளே ஃபீலிங்ஸ் எமோஷனலாக ஹைட் பண்ணிவிட்டு அதனால மன வேறு அனுபவிச்சுட்ருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவ்வளோ பெயினை கொடுக்கும். இப்போ ரோட்டில் போயிட்டுருக்காங்க, ஒரு காதல் ஜோடியை பார்க்கக்கூடிய ஒரு டைமில் சடனாக அவரோட மைண்டில் உங்களை பற்றின ஒரு தாட்ஸ் வரும். அப்போ நம்ம தானே இதை ஒதுக்கி வச்சுருக்கோம், அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம தானே வேணும்னு வச்சுருக்கோம். அந்த ஒரு தாட்டில் இவருக்கு மரண வேதனை வந்துட்டுருக்கு நம்ம சொல்லலாம். ஓகே, பட் இவரோட தாட்ஸ் என்ன அப்படின்னா, எப்படி இருந்தாலும் உங்களை பேசி சமாதானப்படுத்தி உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு இவருக்கு ஸ்ட்ரென்த் உண்டு. ஸோ என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் ஒரு தாட் இவருக்கு மைண்டில் உண்டு. ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட்டிங் ஆகும். ஏன் கேட்டிங்க அப்படின்னா, அந்த ஒரு பர்சனுக்கும் ஒரு ரியலைசேஷன் உண்டு. லாஸ்ட் நைட் தாட்ஸும் அதுதான். நீங்கள் எப்படி இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு அதே மாதிரி இந்த ஒரு பர்சனும் இறைவனை ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் சம்திங் ஸ்பெஷல், யாருக்கிட்டே எனக்கு சொல்லி மனசிலாக்க முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகும். அது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். பட் என்னதோ எனக்கு உங்க கூட ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது, நீ இல்லைங்க லைஃப் முன்னோட்டு போகாதுங்கிற ஒரு தாட் உண்டு. ஸோ இவர் எல்லாத்தையும் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவருக்கு ஒரு டைமில் இவர் அஸ்பெக்டன்ஸ் மூடுக்கு வரலாம் அப்படின்னா, இப்போ இவர் யூனிவர்ஸ்னு ஒரு விஷயத்தை இவரும் அஸ்பெக்டன்ஸ் மூடுக்கு வந்துட்டு எல்லாம் தெய்வம் நினைக்கிறதா நடக்கும். தெய்வம் ஏதோ எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை புஷ் பண்ணி கொடுக்குது அப்படின்னா கட்டாயம் எனக்கு அது நல்லதாக இருக்கும். இதை நான் ஏற்றுக்கணும், நான் ஆக்ஷன் எடுக்கணும். பட் தெய்வம் பார்த்துக்கட்டும்,
ஓகே, இப்படிப்பட்ட ஸ்ட்ராங்காக ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுக்குது அப்படின்னா கரெக்டாக தெய்வம் ஹெல்ப் பண்ணணும் ஒரு தாட்ஸோடு இவரை முன்னோட்டு போயிட்டுருக்காரு. இதுதான் என்னோட லாஸ்ட் நைட் தாட்ஸு. ஓகே, தென் நம்ம இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். யூ லெட்டர் இம்பார்ட்டன்ட், டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஏக்கு அடுத்து வரவுள்ள பி, அந்த பி இம்பார்ட்டன்ட், ஹெச் இம்பார்ட்டன்ட், எல் இம்பார்ட்டன்ட், ஏ இம்பார்ட்டன்ட், ஜே இம்பார்ட்டன்ட், எஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 21 இம்பார்ட்டன்ட், 30 இம்பார்ட்டன்ட், 17 இம்பார்ட்டன்ட், 26 இம்பார்ட்டன்ட், 29 இம்பார்ட்டன்ட், 24 important, 42 important, 50 important, 27 important, 20 important. இம்பார்ட்டன்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 777 இம்பார்ட்டன்ட். 777 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். தென் இம்பார்ட்டன்டான மந்த் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், March important, May important, June important, July important, August important, September important, October important, yes, 10 angels numbers important. Okay, November important. இம்பார்ட்டனான டேட் பார்த்தீங்க அப்படின்னா 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 11 இம்பார்ட்டன்ட், 20 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த நம்பர்லாம் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூமெண்ட் எதாவது நடந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.